முகதாசன் பாய் வாப்பா. எப்பா என்ன வேலை செஞ்சுக்கிறீங்க? சும்மா நெடுக்கு இருக்குனப்பா. சரி, அவரு நம்ம குறுந்தேசத்துக்கு இருக்காருல, ஆமா. நம்ம சுப்பு கிட்ட கைமாத்து கட்டுனாரு 10,000 ரூபா. சரி அவர் 7,000 ரூபா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. சரி. அந்த காசை அந்த அவர்கிட்ட வரவிட்டேன். அவர்கிட்ட கொடுத்துறப்பா. சரிப்பா. சரி. அம்மா காலம் வலிக்குதாப்பா, சும்மா 2 நாள் வேலையை செஞ்சு. என்னப்பா உட்காந்துருக்க? எப்பா உனக்கு கொடுத்த காசு அவன்கிட்ட நாங்கள் 2 நாள் வேலை செஞ்ச காசு வேற இருக்கு. அதை ஒரே இந்த கையை வாங்கிட்டு போயிட்டு வாங்கி போயிடலாம்ல உட்காந்துருக்கேன். எப்பா நான் 2 வருஷம் ஆச்சுப்பா. 10,000 கொடுத்து இப்போ 7,000 வந்திருக்கு. சரி, இன்னும் 3,000 ரூபா வந்து அப்புறம் கூட தரட்டேன். இல்லப்பா அதுல எங்கிட்ட வேலை, நான் எங்களுக்கு வேலை காசு வேற கொடுக்கணும் முடிக்கின்றாரு. வேலையை முடிச்சோன்னே அவர் டக்குனு கையில காசை கொடுத்து விட்டுறாரு. அப்படியால நான் என்கிட்ட உங்ககிட்ட கொடுக்க சொன்ன காசுல வாங்கி போயிடலாம்னு நான் உட்காந்துருக்கேன். இது எனக்கு இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு தான் சிக்கி இருக்கு. இன்னும் நான் தர மாட்டேன். என்ன பண்ணி சரியா போச்சு. இந்த ஆத்த இந்த என்ன செய்வீங்களோ செய்யுங்க. இந்த குறுந்தேசத்தை பேர எப்பா வாப்பா என்னப்பா என்னப்பா 7 ரூபா கொடுத்து விட்டாப்புல கொடுத்து விட்டேன். ஆப்பா கொடுத்து விட்டாப்புல. சரி, அதை ஒரு சிக்கல்ல செலவுக்கு கிட்டு வச்சிருந்தா வேலை ஆளு கொடுக்கணும் முடியாது. 7 ரூபா கொடுத்தேன். நீ 10 ரூபா தரணும்ல எனக்கு. அது 2.5 வருஷம் ஆச்சு. அது 2 வருஷம் ஆச்சுட்டா உழுது இருக்கு செஞ்சிருக்கு. அதெல்லாம் கணக்கு படிக்கிறவா. இது இப்ப எனக்கு ஜோலியா இருக்கு. நீ என்ன 3,000 ரூபா நீ கொடுத்துரு. இது சரியா போச்சு. எனக்கு நான் தர முடியாது. ஏப்பா எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு 10,000 கொடுத்து. சரி, நல்ல இன்ன வரைக்கும் நானும் கேட்டு போனேன், வீட்டுக்கு போனேன், இதுக்கு போனேன், சண்டைக்கு ஆகிட்டாங்க. நல்லா வசமா கொடுக்குற காசை அந்த காசை வந்து கைமாத்தோட வச்சுக்கிறேன். உழவு காசோட வச்சுக்கிறேன். இப்ப அதை வாங்கி கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அது கொடுத்தாச்சு. இப்ப அவர்கிட்ட நீ இல்லன்னு அப்ப நாங்க வேலை செஞ்சோம். நீங்க வேலை செஞ்சு இன்னைக்கு ஒத்தனா செஞ்சதுக்கு கொண்டாண்டுக்கிறீங்க. 2 வருஷமா விட்டு உட்காந்துக்கிறீங்க. நானு என்னப்பா இப்படி சொல்லி 2 வருஷமா தரலையா? இன்னும் 3,000 தரேன். நீங்க கூட கொடுங்க. நாங்க 2 நாள் வேலை வெட்டி போயிருக்கோம். அதனால அவர் வந்து இன்னைக்கு வேலை சோருக்கு மேல காசு கொடுக்குறவரு. ஆமா, இன்னைக்கு என்ன கண்டாட்டம் அந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு போக வாங்க உங்களுக்கு வேலைஞ்சாலும் பூரா காசு கொடுத்துருட்டாரு. நாங்க அதனாலதான் எண்ணி வந்துட்டோம். நீ நாங்க அப்படியே ஓனமாக்கு வீட்டுல கஞ்சி குடிக்க முடியாது. சரி கொடுக்காது உண்மை. உங்களுக்கு தருவேன். தருவாப்புல. எனக்கு சரியா போச்சு. இன்னும் 3,000 வேணும். சரி, 3,000 2.5 வருஷம் ஆச்சு. 3,000 ஆமா, 2.5 வருஷம் ஆச்சு நான் கொடுத்து. சரி, 2.5 வருஷமா கொடுக்கலையா? நீ என்னைக்கு நான் பிடிக்கிறது? இன்னைக்கு எனக்கு தோதா சிக்கிச்சு. அதனாலதான் எடுத்தேன். அப்படியா? அது நீங்க அங்கதான் பேசிக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் பண்ணி ஒரு பெரிய ஆளு அங்கதான் நீங்க பேசிக்கிறேன். எப்ப அதை விட்டுரு. காசு எல்லாம் வந்துடுறேன். முக்கியமான சோடிக்கு நான் கைமாத்தி கொடுத்துட்டேன். சரி, இவரு நம்பி சரின்ட்டு கொடுத்துட்டேன். குடுவாட்டி உங்களுக்கு 8 ரூபா கொஞ்சம் சமாளி போவாங்க. நானே சரியா போச்சு. இன்னும் 3,000 நீ கொடுக்கணுமியா? ஒருங்க அவரு அந்த பேச்செல்லாம் விட்டுரு. 2.5 வருஷம் ஆச்சுன்ற நீயே இருக்கியா? சரி, ஏதோ நடந்து வச்ச நாங்களும் வேலை வெட்டி நீங்க வேலை செஞ்சீங்க இல்ல? நீங்க இருக்கட்டும். நீ காசுக்காரால இவரு கைமாத்த வாங்கி வேலைக்காரல கொடுக்கணும் அங்கிட்டு பாத்துக்கிறோம் வந்திருக்காரு. நாங்க அன்னைக்கு கூலி வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு வாழ்த்து பாட்டுக்கு போனேன். வாழ்த்து பாட்டுண்டா உங்களுக்கு என்ன செல்லட்டும். அப்புறம் தருவா. கூலி காசு கொடுத்துட்டேன். உங்க பஞ்சாயத்து என்னைக்கு வாங்க முடியாதுப்பா. என்னப்பா இப்படி சொல்லிருக்காரு? இன்னும் என்னைக்கு நான் வாங்குறது? வெள்ளாம போட்டுருக்காரு. வெள்ளாம போட்டாங்க. அதுக்கு நீ வெள்ளாமையில வாங்கிப்போ. தட்டாங்காய் வர நாளையில இருந்து அந்த பேச்ச விட்டுரு. உனக்கு ஒரு 4 பேருக்கு நீங்க பாரு கட்டுனீங்க இல்ல? ஆமா, நின்று வாங்கி போங்க. இந்த பேச்சுக்கு வராதீங்க. நீங்க இந்த பேச்சுக்கு வரக்கூடாது. நான் இன்னைக்குதான் என் கையில சிக்கி இருக்கு. சரி, இதை விட்டனாக்கு நீ என்னைக்கு நான் வாங்குறது? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் நினைச்சேன் அவர் கொடுத்து விட்டு சரி நம்மளுக்கு வேலை காசை ஆயத்தம் கொடுத்து விட்டுருக்க. நான் வேற நம்பி இவருக்குள்ளே நான் கூட பார்த்து அவர் நேரம் நம்ம காசை புடிச்சிட்டு கொடுத்துருப்பேன். நான் இன்னைக்கு எப்படி சிக்கினது சாமியை கும்பிட்டுக்கு ஒண்ணும் இல்ல, பொண்ணு இல்ல. அந்த பேச்சு நீ என்ன பேசாம வேலை காசு தர அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. நீங்க தான் வாங்கிக்கிறணும் வச்சுக்கிறேன்.
எனக்கு இன்னும் 3000 ரூபா தரணும். சரி நீங்க 2 பேரும் தாரீங்களா? பொறுங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கூட என்னாச்சும் பார்த்து பேட்டி தரட்டேன். இப்போதைக்கு அவர் வெள்ளாம அந்த ஜோடியை விட்டுரு. அந்த ஜோடி தர மாட்டான். எனக்கு சரியா போச்சியா? ஏய், ஏப்பா, பேசுறீங்க. உங்க பஞ்சாயத்து நீங்க வச்சுக்கப்பா. கூலிக்காரனுக்கு போய் கொடுத்து எனக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நான் முக்கியமான சோழிக்கு வாங்கினது உங்ககிட்ட கைமாத்து கொடுத்து விட்டேன். நீங்க போய் அங்க படைச்சு விட்டீங்க. அது முக்கியமான சோழிக்கு அதை நீ தானே சொன்ன சுப்புகிட்ட சொல்லிட்டு போயிருக்க என் ஜாலப்பாடி முகத்தட்டு போய் கொடுன்னு இருக்க. நான் போய் அவர்கிட்ட கூட நீ ஓ மகளை என்கிட்ட சொன்ன நான் வச்சிருந்திருப்பேன். எனக்கு சாமி இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வாங்கலன்னா நான் என்னைக்கு நான் வேற என்ன போடுவேன். சொல்லிக்கிறேன் கொடுக்க வேண்டியது கூரையை பிடிச்சிக்க இப்படி பேசி நான் என்னைக்காச்சும் வாங்க முடியுமா? நன்றி 2 வருஷமா வாங்கணும்ல. வேலைக்கு வருவானா? இன்னைக்கு ஒரு நாள் பாரு கட்டி அவரு காடுகார அந்த ஜோலியெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றேன் கேளு. அவரு முத வளரு போறா அப்படி சொல்லிட்டு எங்களையும் வேலையை கூட்டு வந்து பார்க்கட்ட நாளைக்கு நட போறாராம். எங்களுக்கு அந்த வேலை காசு கொடுத்தா விதை வாங்க போட மாட்டாரா? ஓம் 10,000 100 நாளைக்கு வாங்கிக்க. இது ஆ, கைமாத்து காசு. 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சுப்பா. அந்த பேச்சை விடுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் இதைத்தான் நீ சொல்லிக்கிருக்க. ஆகாது. சரி இந்த ஒரு வட்டம் நீங்க பாத்துக்கணும் அங்க. இல்லையா எப்பா ஒரு வட்டம் எல்லாம் ஊருக்கு போய் நாங்கிட்ட ஆகாது. ஓடலாம். நான் இன்னைக்கு தான் சிக்கிருக்கு. 10,000 யா. அவர் என்ன இன்னும் 3000 கூட போனாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு கொடுக்குற நான் ஊரை விட்டா ஓடி என்ன 2 வருஷமா 2 வருஷமா ஊருக்குள்ளதான் இருக்கா? என்னப்பா ஒரு சொந்த வார்த்தையில இருந்து அது சொல்லி சொந்த வந்து என்ன 2 வருஷமா? என்னப்பா ஒரு 8 நாள் 10 நாள் தான். இதோட வேணாம் அத்துக்கு போற மாதிரி போனாலும் பரவாயில்ல. வேணாம் எனக்கு இன்னிட்டு யாருக்கும் தர மாட்டேன். சரி அந்த பாக்கி 3 ரூபா அப்புறம் எப்படி வாங்குவோம்? 3 ரூபா வச்சு கூட போட்டேன். இந்த வரியா எனக்கு போகலாம். வேலை வேலை செஞ்சாச்சு அங்கதான் கேட்க. நீ ஏங்கிட்ட என்ன கேக்குற? அங்க போ. அவரே நாங்களும் மலை கட்டி பாக்குறோம் தர மாட்ட முடியுது. யாருக்கு வேலை செஞ்ச? எனக்கு வேலை செஞ்ச. அங்க வேலை செஞ்ச ஆளுகிட்ட போய் கேளு. இந்த வரியா விட்டு நடந்தது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. வேற இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க மனசு வெண்ணிய எங்க மனசையும் பாரு கொஞ்சம். சரி. நாங்க இன்ன வரைக்கும் தான் தோட்டம் காட்டு ஏய், வைக்கிறோம். ஒரு நாள் பார் கட்டினதுக்கு எனக்கு கொடுத்தாலும் கொடுன்ற. நான் 2 வருஷமா விட்டு வேணும்னு இருக்கேன். அதுக்கு ஏதோ அந்த பேச்சை எடுக்காத. உன் காசுக்கு வட்டி முதலும் கூட சேர்த்து போப்பா. வட்டி மானா ஒண்ணு மானா. கொடுத்து கூட பாரு. இல்லங்க வந்து பெருக்கு இந்த வேலஞ்சு இல்ல. கொடுத்தாலும் கூட போதும். பச்சை தண்ணில நாங்க பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம். என்னையா பேசுறா? அந்த காசு நம்ம நானும் வட்டிக்கு வாங்கி தாயா அது ஒண்ணு. வண்டி ஓட்டிக்கிறீங்க. ஆமா. சரி அதனால இப்ப என்ன செய்யணும்டா உனக்கு வண்டி விட்ட வர வண்டி கூப்பிட்டு விழுக மாட்டான். அதுக்காண்டி வருஷம் வருஷம் ஆஹா, அதுக்காண்டி 50,000 2 வருஷமா 2 வருஷமாயா? அம்மா ஏதோ நீங்க ஒரு நாள் பாரு கட்டி எனக்கு இப்பயே கொடுன்றீங்க. இது என்ன பேச்சு? நீ இருப்புக்கார ஆளுக்கு நான் கூலிக்கார ஆளுக்கு வித்தியாசம் இல்ல. நானு நானு சும்மா எதுக்கு இருக்கேன்? அவரு நீ பொலிசா போன அரிசி ஆமா. நான் போய் ஒரு குழம்பு வண்டி வாங்கினேன் சந்தையில போய் நான் சிலிண்டர் காசு கொடுக்காம கிடக்கேன். இப்படி சோழியில இருக்கான். இந்த சுத்தி சுத்தி கிணதான் வாரிங்க. ஆமா நீ எப்படி விட்டாலும் காசு கொடுத்தாலும் கொடுக்க போறாரா? ஆமா நான் தர மாட்டேனியா? சரியப்பா எனக்கு இன்னும் 3000 ரூபாய் வரணும். இவரு வேற அங்க சந்தைக்கு போறாரு. சந்தை போனேன் நான் வரது சிலிண்டர் கார வர வந்து 500 ரூபாய் 10 குறையில வரீங்க. நீ 2 காசு 1000 ரூபாய் கொடுத்து நான் சிலிண்டர் தூக்கி இருப்பேன். இது போச்சு. இப்ப என்ன காசை வேற அங்க விடுன்னு சொல்லி சிக்கி போய் அங்க இப்ப என்ன செய்யறது? ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உருட்டு பேசி ஏதோ கொஞ்சம் கொடுங்க. இந்த வேலைஞ்சாளுக்கு மட்டும் கொடுங்க. அதான் நீ அங்க கேட்டுக்கா வச்சுக்கா. எத்தனை நான் கேட்டு சொல்லி நானு போக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமைண்டு புரிச்சுன்னு போட்டாச்சு. ஏன்னா இந்த பேச்சு தானே இன்னைக்கு எனக்கு ஆண்டவனா கொடுத்து விட்டுச்சு. உலகத்தை தர மாட்டேன். நீ அங்க போய் கேட்டியா? பேசக்கூடாது. அங்கதான் பேசணும். யாருக்கு வேலை செஞ்சீங்க? அங்கதான் போய் கேட்டுக்கணும். வேலை காசை கொடுத்துருப்பா அப்புறம் என்ன இருக்கு? என்னப்பா அப்படி சொல்லி நீ அங்க கேளுப்பா. எனக்கு அதுக்கு ஆகாது. காசு வாங்கி போங்க. இப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு? கைமாத்து கொடுத்த காசை சொல்லி வாங்கி சுப்பிட்டு கொடுன்றாரு. அந்த 7,000 கொடுத்துரு. நீ கொடுத்துக்க வச்சுக்கப்பா. எனக்கு தாரணமா நான் தானப்பா போகணும். நீ எனக்கு தாரணமா தரலையா? அவன் தார முடியாது சொல்றாரு. நீ தாரணமா தரலையான்னு மட்டும் கேளுப்பா. அவரே தார முடிறாரு. தார இல்ல இதோட முடிச்சுக்கிருவான். ஒரே பார்த்து என்ன சொல்றாரு? இப்ப குடுக்குற காசை நான் கொடுத்துக்கிறேன். இப்ப அதுல போய் நான் வாங்க முடியாது. அந்த 5,000 ரூபாய்க்கு நான் தானியை வாங்கிக்கிறேன்னு முடிக்கிறாரு. தானியை வாங்கிக்குவா. இன்னும் கூட வாங்க. சொல்லி நான் தர முடியாதுப்பா. முத்து உங்ககிட்ட கொடுத்த
அப்ப போய் கொடுத்துட்டேன் நான் கொடுத்த மாதிரி என்கிட்ட கொடுத்து நான் அந்த ஆளுக்கு ஏப்பா நீ அப்ப இப்படி சொல்லி நீ தான பாங்க அவர்கிட்ட சொல்லி இருக்க முகத்தரல கொடுங்க கொடுன்னு சொன்னேன் கொடுத்தேன் இப்ப நீ ஏப்பா நான் ஒண்ணு ஓசியா கேட்கலப்பா ஓசியா ஒண்ணு கேட்கலப்பா ஓட்ட கொடுன்றாரு நீ கொடுத்தது நானா? தர மாட்டேன் கடைசில எனக்கு தேவையில்லைங்க மாய்ப்பு ஆமா பாத்துக்கிறேன் நீ ஏப்பா நான் ஓசி ஒண்ணும் கேட்கல உங்ககிட்ட ஓசியா கேட்டேன் உனக்கு மானம் உனக்கு ஓசியா கேட்கிறேன் இப்ப வேலை என் காசை தானியா ஆமா உங்க காசம் கேக்குறீங்க அதனால ஒண்ணும் குற்றமில்ல இவரு வந்து என்ன சொன்னவரு அவனை கொடுத்துரு வந்த சோருக்கு வேலை செஞ்சாலும் கொடுப்போம்னே சொன்னாரு இப்ப இந்த வெள்ளம் இருக்குது எங்களுக்கு இந்த வெள்ளங்கண்டா நானு எங்க பொண்டாட்டி உள்ள வையாதா அது வையன் ஏதோ ஒரு வையா. ராஜாவிமா 2 வருஷமாச்சு ஒரு 10,000 ரூபாய் தரணும்டா 2 வருஷமா இப்படி ஏப்பா நீ அந்த உழுது வாச தொலைச்சி அன்னைக்கு தொலைச்சிருக்க வேண்டியதானே ஏப்பா 2 வருஷமா ஆராய்ச்சி விடுவானா காசு கொடுப்பேன் முத கை நான் தர மாட்டேன். நீங்க அங்கதான் எனக்கு அவருக்கு பேச்சு இல்ல நீ கை மாத்த பிடிச்சிக்கா கை மாத்த என்கிட்ட வந்து பாரு அது உழுது நாங்க வட்டி போட்டுருப்போம் சும்மா வாங்கிக்கிற வட்டி வேண்டியதா, கொடுத்துருப்போம் கொடுத்துக்கிற உழுது வேண்டியதா. வட்டி கொடுத்துருப்போம் மடக்கி எனக்கு சரியா கொடுத்துருப்போம் போச்சு எத்தனை உன்கிட்ட நான் வட்டிக்கு ஓசியா கேட்கறேன். நீ கொடுத்து விட்டு நான் சொன்னதே உன்கிட்ட நான் உன் கணக்கு என்னமா முடிச்சு விட்டு பொய் உன் சொல்றேன் கணக்கு முடிச்சு விட்டேன் நான் காசை நீயே கொடுக்கணும் உழவு வேலை காசு வாங்கிக்கோங்க. உங்க பஞ்சாயத்து போட்டேன் இப்ப நான் குடுத்த அந்த காசை கூட நான் திருப்பி கூட கொடுத்துறேன் என்கிட்ட வந்தப்ப நான் தர மாட்டேன் ஏப்பா நீங்க பாத்துக்க வச்சுக்கோங்க. கிடைக்கிறதுக்கு தான் கிடைக்கும் வளங்க பண்ணின்ற மாதிரி இந்த ஆள்கிட்ட கிடைச்ச வரைக்கும் விட மாட்டோம் ஏப்பா நான் ஒண்ணு அவர் என்ன ஓசி இல்ல. நினைச்சிருக்காரு வேலை செஞ்சவருக்கு நாங்க கொடுத்துருக்கோம்ல நான் போன சோறு ஓசி கிடையாதுயா ஆ. எனக்கு 10,000 ரூபாய் தரணுமா தள்ள இருந்து காரணமாமுங்க அதனால குற்றம் என்ன சொல்லலாம். கெடுவு அதுக்கு கெடுவெல்லாம் இல்ல ஆ. எனக்கு சரியா போச்சு நீ எனக்கு அடைச்சுக்கிற வேண்டியதான் ஏய் சரி எனக்கு நான் நீ தர மாட்டேன். இந்த வேலை காசு இப்படியே கூட போட்டேன் அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கிருவான் இவரு அவளை என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படி போய் என்னைய போட்டு ஹவுஸ் போனதுனால இந்த மதியானம் சோறு சாப்பிட வேலை கை மாத்த கொடுத்து ஏய் என்னங்கப்பா பெரிய கூத்தாருக்கு ஒண்ணு கொண்டு சண்டை வச்சிருக்காங்க நம்ம வேலை போனதும் இல்லாம அந்த சோறுல என்கிட்ட ஆகாதுப்பா. இன்னைக்கு தான் என்ன 3000 நீ தாருன்னு 3000 உள்ள கொடு 3000 நீ அடுத்த வட்டமே கிடைக்கும் முதல்ல இந்த கை மாத்து இது நீ தர மாட்டேன் இன்னைக்கு தான் எனக்கு சிக்கி இருக்கு இதுக்கு மேல நான் உனக்கு தரது மாதிரி இல்ல. அப்புறம் ஒரு வாரத்துக்காரி ஒரு அஞ்சுக்காரி உழுவு வர மாட்டேன் போனா போட்டு மானா உட்காந்துக்கிறேன் அதுக்காக 2 வருஷமா உனக்கு வீட்டுக்கா இருப்பேன் 2 வருஷமா வீட்டுக்கு இருக்கமா அப்ப என்ன நினைச்சுக்க இருக்கா அப்ப வெளியூர் டாய்ட்டு விட்டு உழுதுக்க உழுதுக்க நீ எங்கனே உழுதுக்க எங்க மதியத்தை இல்லையா ஓடிக்கு இருக்கு 3000 ரூபாய்க்கு வராது எங்கனே உழுதுக்க அப்படியெல்லாம் தேவையில்லை அந்த 7000 ரூபாய்க்கு போட்டு எங்கனையும் போய் உழுதுக்க ஆறும் பிடிச்சி உழுதுக்க எனக்கு போய் தேவையில்லை போட்டு கொடுத்துட்டு போய் அதுக்காக வேண்டி 10,000 விடுவேன் உனக்கு ஒரு 1000 2000 கூட போனா போகுன்றலாம் 10,000 விட முடியுமாயா அதுக்காக வேண்டி ஓம்பாட்டுக்கு பேசிக்கா இருப்பா இப்ப காசு தாரியா தள்ளியா தர முடியாதுப்பா தர முடியாது பாத்துக்கிறேன்ப்பா என்ன 3000 நீ தரண அதை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நீ 3000 கொடுத்தா சரி இல்லைன்னா வச்சு கூட போ தேவையில்லை அதுக்காக வேண்டி உங்களுக்கு வருஷம் பூரா நான் விட முடியுமா பாத்துக்கிறேன் நீ பாருப்பா எது ரிப்போர்ட் பண்ணியா போயா ரிப்போர்ட் பண்ணியா போலீஸ் வார்த்தை 6 வார்த்தை நான் சொல்றேன் போட்டுமியா